நம்ம சண்மதிக்கு ஜாதக பொருத்தம் கூட பார்க்கலையே. இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல மாமா. ஜாதக பொருத்தம் பார்த்துடலாம். இந்த வாழை மரம் விழுந்தது மனசுக்கு சங்கடமா இருக்கு. பவானி, நாளான்னைக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாராவது ஜாதகம் பார்ப்பாங்களா? அதுவும் போக மாப்பிள்ளைக்கு ஜாதகமே இல்லம்மா. $200 சேர்த்து கேட்டான் வாழை மரம் கட்டுறவன். நான் கொடுக்கல. அந்த கோவத்துல வாழை மரத்தை சரியா கட்டாம போயிட்டான்னு நினைக்கிறேன். சரியா கட்டாம விட்டது அவன் தப்பு. இதுக்கு எதுக்கு சென்டிமெண்டாலாம் பேசிக்கிட்டு? எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு தானே வேண்டுதல நல்லபடியா நடத்திட்டு வந்திருக்கோம். அது போதும். யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம். சண்மதி கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சரி சரி, நம்ம முதல்ல சாமியை கும்பிடுவோம். வாங்க ராஜிமா. பவானி, என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் எல்லாத்தையும் நெகட்டிவாவே யோசிக்கிற? நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவமா. நீ எதையுமே எதிர்மறையா யோசிக்காம இருக்கணும். அப்பதான் இந்த வீடு சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உங்களுக்கு ஒரு மக இருந்து அவளுக்கு ஒரு அப்பா அம்மா பேர் தெரியாத யாரோ ஒருத்தரை கட்டி வைப்பீங்களா? எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிதானமா எடுத்து சொல்லிடலாம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தியே நீங்க பேசாதீங்க. என்ன ஷாக் ஆயிட்டீங்க? பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாம இல்ல, எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். நீங்க எனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஸ்கூலுக்கு போற குழந்தையும் இல்ல, நீங்க எனக்கு டீச்சரும் இல்ல. நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு காரணமே இல்லம்மா. ஓஹோ, அப்ப நான் பேசினது தப்புங்கிறீங்க? ரொம்ப தப்பு. நாம ஒரு விஷயம் சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கணும். மத்தவங்களும் அதை ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்காத விஷயத்த பேசாம இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தா உன் மேல மதிப்பு மரியாதையும் தானா வரும். ஓ, இங்க பாரு, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல, ஆலோசனை தான் சொன்னேன். தப்பா நினைச்சுக்காத. என்னாச்சரி? அட்வைஸ் அது ஒண்ணுதானே இந்த உலகத்துல ஈஸியா கொடுக்க முடியும். பாட்டி, கல்யாணம் எப்படி வேணாலும் போகட்டும், ஆனா இந்த சமையல்காரிய கல்யாணத்துக்கு வர விடாம பண்ணணும். அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அம்மா ஸ்தானத்தை போய் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களும் எப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இருக்கு அந்த சமையல்காரிக்கு. உன்னை என்ன பண்றன்னு பாரு. இந்த சமயக்கார அம்மாவை ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படி பண்ணினாதான் நம்ம பேத்தி இங்க நிம்மதியா இருப்பா. என்ன பண்ணலாம்? வேலையை முடிச்சுட்டு வேகமா வருவேன், வழுக்கி விழுவேன், உன் கை கால் உடையும். எப்படி கல்யாணத்துக்கு வரேன்னு நான் பாக்குறேன். நேரா போய் அவ முகத்துக்கு நேரா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டோம்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கத்தால கூட மண்டபத்துக்கு வராம இருப்பா. அத செய்வோம்.
இந்நேரம் ராஜிமா விழுந்திருக்கணுமே, சத்தமே காணோம். என்ன பாட்டிமா சத்தம் கேக்கு? அடி பாவிகளா, இடுப்பு போச்சேடி அம்மா. ஐயோ. இன்னும் அந்த சமையல்காரமா வரலையா அத்தை? வருவாங்க. உனக்கு என்ன வேணும்? காஃபி தான் அத்தை. சரி, நீ போ, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். போ. இதோ ராஜிமாவே வந்துட்டாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரே டிராஃபிக் அதான். அப்போ சீக்கிரம் கிளம்ப வேண்டிதானே? ஏதோ கார்ல வந்த மாதிரியே பில்டப் கொடுக்குறீங்க. போங்க, போய் ஃபர்ஸ்ட் காஃபியை போடுங்க. பவானி, அவங்க இப்பதானே வந்திருக்காங்க. உனக்கு காஃபி தானே வேணும்? நான் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ போ. ராஜிமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? ஏதாவது காரணம் சொல்லிட்டு லீவ் எடுத்திருக்கலாம்ல. எனக்கு பொய் சொல்ல தோணல. ஒரே ஒரு பொய்யை சண்மதிக்காக சொல்லிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் பொய்யே இல்ல. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரே ஒரு பொய் தானே சொல்லிருக்கீங்க. அது மத்தவங்க கிட்ட தானே, என்கிட்ட தான் உண்மையை சொல்லிட்டீங்களே. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ராஜிமா, எடுத்து பேசுங்க. என்னோட ஆபீஸ்ல இருந்து. அப்போ உடனே பேசுங்க. நான் போய் காஃபி போடுறேன். ராஜிமா, உங்களுக்கு காஃபியா டீயா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க இஷ்டம். சரி, நீங்க பேசுங்க. சொல்லுங்க மேடம். பில்டிங் மெட்டீரியல் வாங்க கொட்டேஷன் கேட்டு லெட்டர் அனுப்பணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமால, மறந்தே போயிட்டேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே மேடம். With reference of your letter dated on August 18th. Okay. We are sending this query for your earliest reply. We need a updated rate of hollow bricks, blue metal, iron rods for 4 mm, 8 mm and 12 mm in various brands. Okay, madam. We need quotation of these materials. Thank you. Okay, thank you, madam. காஃபி சம்மந்தி அம்மா போடுறாங்க. சம்மந்தி அம்மாவா? மங்கை அம்மா. அப்படி சொல்லுங்க. சம்மந்தி அம்மா அது இதுன்னு உரிமை கொண்டாடுறீங்க. உரிமை கொண்டாடாம வேற என்னடி பண்ணுவாங்க? ஐயோ, தலையில தேய்க்க வேண்டிய எண்ணெயை யாரோ தரையில ஊத்தி என்ன வழுக்கி விழ வச்சுட்டாங்க. பாட்டி, சும்மா இருக்கீங்களா? ஆமா சமையல்காரமா, இப்ப யார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தீங்க? அது சும்மா ஒரு லெட்டருக்காக பேசிட்டு இருந்தேன். என்ன லெட்டரு? ஏதோ கம்பெனின்ற மாதிரி கேட்டுச்சே. ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சமயக்கு வந்த ஆள் மாதிரி இல்லைன்னு எனக்கு சந்தேகம் வருது. நீங்க இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்தா. ஏன் பவானி, இங்கிலீஷ்ல பேசுறது தப்பா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னமா பண்ண போற? நீங்க என்கிட்டன்னு இல்ல, எல்லார்கிட்டயும் ஏதோ மறைக்கிறீங்கன்னு தோணுது. சொல்லுங்க, நீங்க யாரு? என்ன பவானி, நானும் பாக்குறேன். அவங்க வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. இந்த காஃபி. அத்தை இருங்க. நீ பேசினதெல்லாம் எனக்கும் கேட்டுச்சு பவானி. ஏதோ குடும்ப சூழ்நிலையால அவங்க சமையல் வேலைக்கு வந்திருக்காங்க. சமையல் வேலைக்கு வந்தா அதை மட்டும் பார்க்க வேண்டியதுதானே? என்னவோ சம்பந்தி மாதிரியே பேசுறாங்க. நீங்களும் அவங்கள சம்பந்தி மாதிரி நடத்துறீங்க.
பாட்டி, அத்தைக்கு ரொம்ப இலகுன மனசு. அத மத்தவங்க பயன்படுத்திக்க கூடாதுல்ல? இப்ப அவங்க என்ன பயன்படுத்தி அப்படி என்னத்தை வாங்கிட்டாங்க? பவானி, நமக்கு நிறைய வேலை இருக்கு, போய் அத பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. அத்தை, எனக்கு என்னமோ இவங்க விஷயத்துல சந்தேகம் வந்துட்டே இருக்கு. இவங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிதான் வேலைக்கு வந்தாங்க. எனக்கு உதவியாதான் வேலைக்கு வந்தாங்க. புரியுதா? இப்ப எதுக்கு அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு பவானிய திட்டிக்கிட்டு இருக்கீங்க? திட்டலியே சம்பந்தி, புரியும்படியா அவளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அவங்க வேலைய சண்மதி கல்யாணம் வரைக்கும் பாப்போமே. நாங்க பாக்குறோம். பேருக்கு தட்ட மாத்தி சம்மந்தின்னு சொன்னத அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு சம்மந்தியாவே நடக்காம இருக்க சொல்லுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏய் பவானி, வாடி. ராஜிமா, நீங்க எதையும் கண்டுக்காதீங்க. யாரு எது பேசினாலும் காதுல வாங்கிக்காதீங்க. என்னடி இது? உன் மாமியார் அந்த சமயக்காரிக்கு இப்படி வரைஞ்சுக்கிட்டு பேசுற? இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் நானும் பாக்குறேன் பாட்டி. விட்டா உட்கார வச்சு சாப்பாடு சமைச்சு போடுவாங்க போல இருக்கு. அவ முன்னாடி உன்னை விட்டு கொடுத்து பேசுறதே எனக்கு தப்பா படுது. சுத்தி வளைச்சு அவங்க பேசுறத பார்த்தா உன்னையும் என்னையும் அந்த சமையல்காரி விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அந்த சமையல்காரி அத்தைய காக்கா பிடிச்சு வச்சிருக்கா. அத்தை மட்டும் இல்ல, சண்மதி கூட சமையல்காரி பேச்சு கேட்டதான் ஆடிட்டு இருக்கா. அவ ஆட்டத்தை நம்ம அடக்கியே ஆகணும். இன்னைக்கு பேச்சுக்கு சம்பந்தி முறை வச்சு பேசுறவ நாளைக்கு நிஜம் சம்பந்தி மாதிரி இந்த வீட்ல அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சா? ஆமா பாட்டி, நீங்க சரியாதான் சொல்றீங்க. அந்த கார்த்திக் கூட அந்த சமையல்காரி அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தா. என்ன ஊத்தி காலை உடைச்சு விடலான்னு பார்த்தா நீ விழுந்து என்ன ஒரே டென்ஷன் ஆக்கிட்ட. சரி பாப்போம், வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். சண்மதி, வாங்க மாப்ள. சண்மதி எங்க? அவளுக்கு போன் ரீச் ஆகவே இல்லை. அதான் நேர்லயே வந்துட்டேன். என்ன பவானி பாத்துக்கிட்டே நிக்கிற? மாப்பிளைக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வா. மாப்பிள, காஃபியா டீயா இல்ல ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? இல்ல பவானி, ஃப்ரிட்ஜ்ல சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வாப்போ. இல்ல பரவாயில்ல. சண்மதி போன் எடுக்கலையா, அதனால மாப்பிள்ள தேடிட்டே வந்துட்டாரு. சண்மதி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இல்லனா இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்க வாய்ப்பில்லை. சண்மதி பியூட்டி பார்லர் போயிருக்கா. பவானி, என்ன நின்னுட்டே இருக்க? மாப்பிளைக்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துட்டு வா. இல்லங்க, எதுவும் வேண்டாம். சண்மதி தான் வேணுமா? எல்லாரும் ஒரு டீமா சேர்ந்துக்கிட்டு என்ன டென்ஷன் பண்றீங்களா? இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ, ஓ வந்துட்டீங்களா? இதோ வர. பாட்டி. பவானி, யாரு வந்திருக்கா? அது சண்மதி கொஞ்சம் பேருக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னா, அவங்கள வர சொன்னேன். சண்மதி தான் வீட்லயே இல்லையே, அதனாலதான் வர சொன்னேன். பவானி, என்ன யோசிக்கிற? யார் அவங்க? உள்ள கூட்டிட்டு வா. அவங்க உள்ள வரமாட்டாங்க அத்தை, ரொம்ப யோசிப்பாங்க. வெளியில வச்சு எப்படிமா பத்திரிக்கை கொடுக்கறது? சமயக்காரமா சொல்றதும் சரிதான்.
உள்ள கூப்பிடுமா. ஆ, இந்த பத்திரிக்கை வைக்கிற விஷயத்த என்கிட்ட சண்மதி சொல்லவே இல்லையே. ஆ, வரவங்களுக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. மாப்பிள்ள நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வணக்கம்மா. நீங்க தானா? நான் சண்மதி யாருக்கோ பத்திரிக்கை வைக்க போறான்னு நினைச்சேன். மாப்பிள்ள இவங்கெல்லாம் சண்மதிக்கு ரொம்ப தோஸ்துங்க. இந்த தம்பி வந்து நியூஸ் பேப்பர் போடுறவரு, அந்த அம்மா வந்து இஸ்திரி போடுறவங்க, அந்த அம்மா வந்து கார்பரேஷன்ல வேலை பாக்குறாங்க, அவரு நம்ம வீட்டுக்கு பால் ஊத்துறவரு. இவர் எங்க மாப்பிள்ள. வணக்கம். 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 பவானி இங்க வாமா, வந்து பத்திரிக்கை எல்லாம் கொடுக்கலாம் வா. சமயக்காரமாக்கு தான் தரணும். அதுதானே முறை. சமயக்காரமா வாங்க. சமயக்காரமா அப்படியே வரிசையா நில்லுங்க. ராஜிமாக்கு எதுக்கு? அவங்க சம்மந்தி. அது ஒரு பேச்சுக்கு தானே. அவங்களுக்கு நம்ம முறையா பத்திரிக்கை வைக்கணும்ல. இல்ல அதெல்லாம் வேண்டாம். அப்போ ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு போய் வைக்கலான்னு சொல்றீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இங்கே வாங்கிக்கிறேன். ஐயோ இல்ல வேண்டாம்மா, நான் வீட்டுல கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க கொடுக்கறது மாப்பிள்ளை வீட்டு சார்பா கொடுக்கறது, இது பொண்ணு வீட்டு சார்பா கொடுக்கறோம். சமயக்காரமா நீங்க போய் நில்லுங்க. சண்மதிக்காக கல்யாணம் வரைக்கும் நான் கொஞ்சம் அமைதியா இருந்துதான் ஆகணும். வந்து எடுத்து கொடுமா. சரி பாட்டி. ஏன் அந்த இன்விடேஷனை வாங்குனீங்க? அவங்க உங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன நோக்கத்துல கொடுத்திருந்தாலும் நான் வாங்கிக்கிட்டது உன்னோட வெட்டிங் இன்விடேஷன் கார்த்திக்.
அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஏமா அந்த பவானியும் பாட்டியும் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க ஏதோ நினைச்சிட்டு போகட்டும்பா. நாம அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம். இல்லம்மா, அந்த பவானி ரொம்ப மோசமான பொண்ணா இருப்பா போல இருக்கு. எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே கார்த்திக். இல்லம்மா, அவன் என் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு தொலையாதா இருப்பான்னு எனக்கு தோணுதா. அவளை சண்மதி டீல் பண்ணிப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. அத்தை ஏமா நம்மளை பத்தின உண்மைய சண்மதி கிட்டயும் அவ அப்பா கிட்டயும் சொல்லாம இருக்காங்க? அதனாலதான் நம்ம இவ்வளவு பிரச்சனையும். உங்களை சமையல்காரங்களாவும் என்ன டிரைவராகவும் தான் பவானியும் அவங்க பாட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். கோயில்ல சீட்டு போட்டு பார்த்த பிறகுதான் நான் தைரியமா இருக்கேன் கார்த்திக். நமக்கு கல்யாணம் தான் முக்கியம். பவானி பாட்டி யாருமே நமக்கு முக்கியம் இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இரு. இன்னும் 2 நாள் சமாளிப்போம். ம்